ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டச்சத்து லட்டு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கிராமு எவ்வளோன்றது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செய்ய முடியாதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கிராமு எவ்வளோ என்னன்றதெல்லாம் மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணும்போது வந்துடும். இப்போது பெங்களூரு, திருச்சி பார்சல் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம இதெல்லாம் வாங்கி நல்லா வறுத்து பொடி பண்ணி நெய் ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கையால் லட்டு பிடிச்சி அப்படியே நம்ம தட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு தட்டில் இருந்து நம்ம பாக்ஸுக்கு மாற்றிடணும். மாற்றி ஆன பிறகு டெய்லி ஒரு வயிற்றோட ஒன்று எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், இம்யூனிட்டி பவர் இருக்கும். நமக்கு இம்யூனிட்டி பவர் இல்லைன்னா அதுதான் நிறைய உடம்புக்கு ப்ராப்ளம் கொடுக்கறது. அதை கிளியர் பண்ணிக்கும் போது நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம வாழ முடியும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கறனால நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். அவங்களும் ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக எல்லாருமே பாடிக்கு ஃபுல் சப்ளிமெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பழைய காலத்தில் எல்லோரும் இந்த மாதிரி பெரியவங்க பயன்படுத்தினால்தான் 60 வருஷத்துலேருந்து 150 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஏன்னா இப்போ 60 வருஷமே இருக்கிறோமான்றது ஒரு கொஷினில் இருக்குது. வியாதிகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியது உண்மை தான். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நம்ம ஃபேமிலியும் எல்லோரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு பண செலவும் டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி ஆரோக்கியத்தோடு வாழலாம். இந்த மாதிரி நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக அருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இதை வாங்கினவங்க நல்லா இருக்குன்ட்டு எனக்கு மறுபடியும் இங்கே நான் இருக்கிற இடத்துல ஆர்டர் கொடுத்துருக்காங்க. செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போது என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் மசாலா வாங்கினவங்கெல்லாம் இதை கேட்டு அவங்களே ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நல்லா இருக்குன்ட்டு நல்லா பிக்கப் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். நல்லா நெய், நாட்டு சர்க்கரை எல்லாமே கலந்து விடணும். நல்லா கலந்து விடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணுறோம் பாருங்கள். அப்பயே நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா நெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சடாடும், நல்லா பதமாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும் போது உருண்டை அழகாக வரும். லட்டு ரெடி ஆயிடுச்சு. சுவையாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கும் எவ்வளோ வேணுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்சல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுனே இருக்கலாமா அன்ற மாதிரி தான் இந்த லட்டு இருக்குது. அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோவும் ஹெல்த்தி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.